ஸோ இந்த பேங்கிள் தான் நான் தனிஷ்கில் வாங்கினேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் மை வேர்ஸ்ட் பையிங் எக்ஸ்பீரியன்ஸ். வேர்ஸ்ட் பையிங் எக்ஸ்பீரியன்ஸ்னு ஏங்கிறது நான் டீட்டெயில்டாக சொல்கிறேன். பில்லையும் நான் காமிக்கிறேன். அதில் வந்த லாஸ், அது வந்து எவ்வளோ லாஸ் வந்திருக்கு, எல்லா டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா இது ஒரு வேர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் இது வந்து இது பண்ணக்கூடாது அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி சில டிப்ஸும் கொடுக்குறேன், என்ன எப்படிலாம் வந்து நம்ம இதை அவாய்ட் பண்ணலாங்கிற டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன். ஸோ தட் நீங்களும் அதை வந்து ஃபாலோ பண்ணலாம். இது வந்து எனக்கு வந்து இது வாங்கும்படி சூழ்நிலை ஆயிடுத்து எனக்கு. ஏன்னா என்னோடய சிட் வந்து என்னால் முடிக்கிறதுக்கு முன்னாடியே நான் க்ளோஸ் பண்ணும்படி ஆயிடுச்சு. ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணியிருந்தேன்னா எனக்கு நல்லா பெனிஃபிட் கிடச்சிருக்கும். பட் நான் ஏதோ ஒரு ரீசன்னால் இது வந்து நாங்கள் 2 பேரோட சிட்டு வந்து க்ளோஸ் பண்ணி எடுத்தோம். ஸோ ஒருத்தர் வந்து வெளியூருக்கு போகணுங்கிறதுனால ஹாஃபில் வந்து க்ளோஸ் பண்ணும்படி ஆச்சு. ஹாஃபில் க்ளோஸ் பண்ணும்படி ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதில் ஃபுல் பெனிஃபிட் கிடைக்காது, பாதி பெனிஃபிட் தான் கிடைக்கும். அதுலேயும் வந்து அக்யூமுலேட் ஆகலை அப்படின்னா, கோல்டு அக்யூமுலேட் ஆகலைன்னா பேலன்ஸ்க்கு வந்து ஃபுல் வேஸ்டேஜ் கொடுக்கணும். இதுக்கு வேஸ்டேஜ் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 28.5 30%. ஸோ அப்போ அக்யூமுலேட் ஆகாத அந்த சிட்டில் அக்யூமுலேட் ஆகாததுக்கு ஃபுல் 30% கொடுத்தேன். அக்யூமுலேட் ஆனதுக்கு பார்த்தீங்கன்னா அதுலேயும் வந்து சிலதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஹாஃபில் க்ளோஸ் பண்ணும்படியாச்சு. அப்போ அதுக்கு வந்து 10% தான் டிஸ்கவுண்ட் கிடச்சிது, 18% வேஸ்டேஜ் கொடுக்கும்படியாச்சு. ஸோ நான் அது பில் ஷேர் பண்ணுறேன், அது நீங்கள் பாருங்கள். ஸோ யூஸ்வலாக பில் ஷேர் பண்ண நான் பயங்கர எந்துவாக எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ இதில் இருக்கிற லாஸ் வந்து பார்த்தா இது வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணுன்னே தோணலை. ஏன்னா இது வந்து ஒரு பேட் எக்ஸாம்பிள். பட் எக்ஸ்பிளைன் பண்ணச்சு நீங்கள் பாருங்கள், 5,91,000. இதில் பெரிய பெனிஃபிட்னு ஒன்றும் வரல. 34,000 கிட்ட பெனிஃபிட் வந்தது. அது வந்து 3 சிட்டு க்ளோஸ் பண்ணி 3 சிட்டுமே க்ளோஸ் பண்ணி 34,000 தான் வந்தது. ஏன்னா ப்ரீ டேர்மில் க்ளோஸ் பண்ணும்படியாக ஆயிடுச்சு. ஒருத்தர் வந்து வெளியூருக்கு போகிறதுனால அவங்களது க்ளோஸ் பண்ணணுங்கிறதுனால மிச்ச 2 சிட்டும் வந்து பார்த்திங்கன்னா 7th மந்த்லேயே க்ளோஸ் பண்ணும்படி ஆகிடுது. அதுக்கு பெனிஃபிட் ரொம்ப இருக்காது. ஸோ 18% சேதாரம் கொடுக்கும்படியாச்சு. மோர் தென் 1 lakh சேதாரம் ஆயிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா 12 கிராம் வந்து கோல்டு வாங்கியிருக்கலாம். வேறு இடத்துல நான் வாங்கியிருக்கணும்னா அந்த 12 கிராம் கோல்டு வந்து இட்ஸ் அ லாஸ். இட்ஸ் அ ஹியூஜ் லாஸ். அது 12 கிராம்ஸை மட்டும் நம்ம கணக்கு போட முடியாது. ஏன்னா இப்போ இருக்கிறதுல 12 கிராம்ஸ் வாங்கலாம். பட் ஒரு வருஷத்தில் கோல்டு வந்து 70% ஏறி இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா 12 கிராம்ஸ் ப்ளஸ் 70% ஆஃப் 12 கிராம்ஸ் நீங்கள் எடுத்தீங்கன்னா இட்ஸ் அ ஹியூஜ் லாஸ். இது ஏன் வந்து வேர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்னு சில சமயம் நம்ம வாங்கும்படியாக ஆகிடும். எஸ்பெஷலி வந்து நீங்கள் வந்து வென் யூஆர் சரவுண்டட், நீங்கள் வந்து ஒரு ஃப்ரெண்டோடையோ இல்லை உங்கள் ரிலேட்டிவோடையோ போகிறச்சே வந்து சில கமிட்மெண்ட்னால வாங்கும்படியாக ஆகிடும். இதெல்லாம் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணணுன்னா அந்த யோசிங்க, அது எதனால் இந்த சூழ்நிலை வந்திருக்குன்னு யோசிங்க. அது ரெக்கர் ஆகாமல் பார்த்துக்கோங்க. ஒரு வேர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னா அது நம்மளுக்கு ஒரு லெசன் தான். இப்போ இதே எனக்கு ஒரு லெசன் தான். ஸோ டிப் என்னென்னா, நீங்கள் ஒரு சிட்டை ஓப்பன் பண்ணுறீங்க, 3 மாதத்துலேயே தெரிஞ்சிடுது நீங்கள் வாங்குகிற பொருள் இந்த சிட்டில் வராது அப்படின்னா, ரேட் ஏறினதுனால வாங்க முடியாது அப்படின்னு தோணுச்சுன்னா சைட் பை சைட் இன்னொரு சிட்டு 3 மாதத்தில் ஓப்பன் பண்ணுங்கள். அது 6 monthஸில் க்ளோஸ் பண்ணால் கூட 2த்துக்கும் பெனிஃபிட் ஆகும். அது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வாங்க போச்சு இதெல்லாம் பார்த்தேன் நான். இதெல்லாம் தனிஷ்கில் தான் இருந்தது. எல்லாமே அழகாக இருந்தது. ஆன்டிக் எல்லாம் 76 கிராம்ஸ் அந்த மாதிரி. முடிஞ்ச அளவுக்கு எனி ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன், லேண்ட் வாங்க போகிறதோ இல்லை லேண்ட் பார்க்க போகிறதோ இல்லை கோல்டு வாங்க போகிறதோ ஆர் பேங்க்குக்கு போகிறதோ, முடிஞ்ச அளவுக்கு இண்டிவிஜுவலாக தனியாக போங்க. அதுதான் பெஸ்ட்.